இப்போது இலங்கை எந்த நாட்டை சார்ந்து நிற்க போகிறது? மீண்டும் இலங்கை எல்லோரையும் சமாளித்து போகலாம் என்று யோசிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. எனவேதான் கர்ணியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இப்போது குளோபல் உமன் சமிட் என்று சொல்ற ஒரு கூட்டத்தொடருக்காக சீனாவுக்கு செல்கிறார். ஆனால் கூட்டத்தொடர் என்று செல்றவர் அங்கு சீன அதிபரை சந்திக்க போகிறார், கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சந்திக்க போகிறார். அதே நேரம் NDTV அவர்கள் நடத்துகின்ற ஒரு கூட்டத்தொடரிலும் ஒரு பிரதான பேச்சாளராக அங்கு போகிறார். அங்கு போறவர் அந்த டிவி புரோகிராமுக்கு மட்டும் இல்லை, நரேந்திர மோடியை சந்திக்கிறார், இந்திய பிரதமர். அங்கு போகின்ற பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக்கை சந்திக்கின்றார். அப்ப என்னென்று சொன்னால், அதாவது ஹரணியூடாக இந்தியாவையும் சீனாவையும் ஒரு அணிக்குள் கொண்டு வர சமாளிப்பது, அதே போல மேற்குலக நாடுகளை, இப்ப அமெரிக்காவை, இஸ்ரேலை சமாளிப்பது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 80வது ஐக்கிய நாடு சபையின் 80வது கூட்டத்தொடரில் இலங்கை அதிபர் இரு தேசங்கள் என்ற தீர்வை தான் ஏற்றுக்கொள்வதாக கூறினாலும் இஸ்ரேலிய அதிபர் பேசும்போது எல்லோரும் எழுந்து சென்றார்கள். ஆனால் இலங்கை பிரதிநிதி அங்கு இருந்ததாக அந்த கேமராவை காட்டி கொடுத்து விட்டது. இப்ப ஏதோ ஒரு வகையில் சமாளித்து போகலாம் என்றுதான் யோசிக்கின்றார். ஆனால் அது தற்போதைய பூகோள சூழ்நிலையில் இலங்கைக்கு அது சாத்தியப்படுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாக